உன்னுடைய முறுக்கு மீசையும். பாட்டி என்ன தாத்தா போட்டோவை பார்த்த உடனே வழக்கம் போல கனவு பாட்டுக்குள்ள போயிட்டியாக்கும். உயிரோட இருக்கும்போது உன்னை உலக்கையால அடிக்க வந்தவன் தானே இந்த கிழவே. அடிச்சாலும் உதைச்சாலும் செங்கோட சிங்கம்டா என் புருஷன். நீதான் சொல்லிக்கிட்டு தெரியற. ஊருக்குள்ள நீ தாத்தாவுக்கு வப்பாட்டின்லாம் சொல்லிக்கிருக்க. இங்கே ஊர்க்காரன் கிடைக்கிறான்டா. உங்க தாத்தாவை பிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதான் ஊருக்கே தெரியுமே. ஜமீன்ல 10 பாத்திரத்தை கழுவி கவுத்தி வைக்க வந்தவதான நீ. கடைசியில தாத்தாவே கவுத்தி விட்டு இல்ல. எனக்கு வெக்கமா இருக்கு. அடேப்பா, பழைய பீஸா இருக்கும் போதே இந்த வெட்டு வெட்டுது. அப்ப புது பீஸா இருந்தா என்ன வெட்டு வெட்டி இருக்கு? ஆமா, நீ ஏன் கம்மு கை மன்னிக்கிற? அப்படி கேளு. பக்கத்து கிராமத்துல உரியடி திருவிழா. அதுல உன் பேரன் சிங்காரமும் கலந்துக்க போறேன். நான் ஜெயிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. உன்னை சாதா சிங்காரமா வளர்க்கலடா, சேலஞ்சு சிங்காரமா வளர்த்திருக்கேன். அப்படியா? வெற்றியோட திரும்பி வா. எட்டலாங்கிறதுக்காக நெஞ்சில வைப்பியா? நெத்தியில வையி. அது உரியடி திருவிழாவிற்கு வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சிங்கம்பட்டி சிங்கம் வந்துருச்சுடா. நான் சொல்லி கொடுத்த ரகசிய வார்த்தையெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்குப்பா. நீ போ சிங்காரம், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உரி அடிக்கத பார்க்க சொன்னா உருப்படியை பாத்துக்கிருக்க. பிச்சிருவேன் பிச்சு. இப்பொழுது சிங்காரம் அவர்கள் உரியடிக்க வருவார்கள். கொஞ்சம் லைட்டா ஓட்ட விட்டு கட்டுறியா? சாயந்தரம் ஒரு குவார்டர் வாங்கி தர்றேன். நாங்க ஏற்கனவே ஆப்புல தான் இருக்கோம். நீ ஒழுங்கா போய் பானைய பார்த்து அடி போ. என்ன உரிப்பானைய கூடாது இங்க கட்டி வச்சிருக்க? இங்கே உரிப்பானை அங்கே கட்டி இருக்குடா. அங்கயா? ஆமாடா. ஏ மாரி மாடு வடக்காலம் மீது தெற்கால பத்துரா. ஓ, நம்ம தப்பா வடக்கு பக்கம் போறோமோ? தெற்கால போகணுமோ? அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். கண்டிப்பான ரூட்டு, சரியான ரூட்டு. மங்கள ஊர் போய் சேர்ந்துருவா. அதோ பாரு காளிமுத்த கழுதுக்கு பின்னால் நிக்கிறான். ஏப்பா உதச்சிட போதே. அப்படியே ரிவர்ஸ்ல வந்துரு. ரிவர்ஸா? வர்றேன்டா. பாத்தியாடா, ரகசியமா வார்த்தைகளை சொல்லி ஜெயிக்க வைக்க பாக்குறாங்கடா. இப்போ பாரு. ஏய் கண்ணியப்பா, இடது பக்கம் ஏழுமலை நிக்கிறான் பார், அவனை கூப்பிடு. உரிப்பானை இடது பக்கம் தொங்குதோ? இந்த வாட்டி பானையை பொழந்துட வேண்டியதா. ஓங்கி அப்படியே அவனு. ரெண்டு பானையும் குழந்துருச்சா? சிங்காரம் ஜெயிச்சான். கோப்பா உனக்குதான். சிங்காரம் ஜெயிச்சான். கோப்பா உனக்குதான். சிங்காரம் ஜெயிச்சான். கோப்பா உனக்குதான். அடங்கிட்டான். நீ ஏன் பேரண்டி எழுதுற? தொண்டையில முள்ளு குத்திக்கிச்சா? இல்ல பாட்டி, நெஞ்சில குத்துது. என்னப்பா? பால் குடிக்கிற வயசுலயே காத்தா செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் நீ தானே பாட்டி இந்த கல்லை ஊத்தி ஊத்தி இந்த சிங்காரத்தை இவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்ட. பழசெல்லாம் நினைக்காத. கல்லு புளிச்சிட போது சீக்கிரம் குடிச்சிரு. எனக்கு பாட்டி இது அடிக்கிறது இருக்கட்டும். உரியடியில எப்படி சேலஞ்ச் சிங்கார சொன்ன மாதிரி ஜெயிச்ச? இந்த கிராம தலைவரை மண்டைய உடைச்சிட்டீல்ல? அந்த மாய்க்கா அங்க வந்து உட்கார்ந்தா நான் என்னத்த பண்ணேன்? அன்னைக்கு சேவை சண்டையில நம்ம சேவை தானே ஜெயிச்சது. நம்ம சேவல் கால்ல கத்திய கட்டி இருந்தில்ல? போன வாரம் ஆட்டுக்கடா சண்டையில ஜெயிச்சது. அந்த கொம்புல ஊமத்தங்காய் தடவிட்டேன்ல? திருவிழால ஜல்லிக்கட்டுல ஜெயிச்சது. டேய், மாட்டு வாயில சாராயத்தை ஊத்திட்டான்டா. ஏய் கிழவி, என்ன நீயா ஊருக்குள்ள போட்டு கொடுப்ப போல இருக்குது. அப்படியே போட்டன்னா சின்ன சின்ன தில்லுமுல்லாம் பண்ண பத்தாது. பெரிய தில்லுமுள்ளு பண்ணி இந்த செம்னுக்குள்ள நுழைய வழியே பாடுறா. ஜமீனுக்குள்ள நான் என்ன நுழைய மாட்டேன் நான் சொல்லுதேன். அதான் மெயின் கேட்டுக்கிட்டே வெக்காளி மாதிரி அத்தைக்காரி ஒருத்தி நிக்காளே, அவளை என்ன அத்தைய பத்தி நீ அப்ப கவலைப்படுற? அது கோயிலுக்கு போகும்போது கடத்தி 1/2 மணி நேரம் ஒளிச்சு வச்சிடறோம். நீ படார்னு பூத்துரு. படார்னு பூடுறதுக்கு அதென்ன எலி பொந்தாடா.
ஜமீன்ரா. ஏன் உன் அத்தை மக பொன்னரசி இருக்கான்ல? பொன்னரிசி இல்லைன்னா வேற அரிசி இல்லையா? இருக்குடா, புழுங்கரிசி இருக்கு, பச்சரிசி இருக்கு, சம்பாரிசி இருக்கு, உனக்கு வாக்கரிசி இருக்கு. அத்தனை போட்டு அமுக்குடா. டேய், பொன்னரசி லேசா நினைக்காதீங்கடா. இவன் அத்தை மக, இந்த கிராமத்து தேவதை, பெரிய சொத்துக்கு அதிபதி. அந்த சொத்தை எல்லாம் கட்டி கேட்கணும்னா என் பேரை ஒருத்தனாலதான் முடியும். பாட்டி நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஏய் பொன்னரசி, ஓ மாமே வந்துக்கே இருக்கேண்டி. பொன்னரசி, அந்த கோழி எல்லாம் திறந்து விடுமா? சரிம்மா. ஏய் ஓட ஓட ஓடுங்க. ஐயோ, கோழி கடிக்குது. கோழியும் கடிக்கல, குஞ்சும் கடிக்கல. நான் உன் மாமே. ஐயோ, நீயா? நாங்களே தான். இங்க எதுக்காக வந்த? எல்லாம் இதுக்குத்தே. என்ன இருக்கு உள்ள? உள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா தானே தெரியும். ஐ, பணியாரம். ஐ பணியாரம் இல்ல, குழி பணியாரம். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏன் பொய் சொல்லுதே? உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே பாட்டி இதை செய்து கொடுத்து விட்டுச்சு. தாத்தாவை பாட்டி கவர் பண்ணதே பணியாரத்தை காட்டித்தான்னு. சரி, இப்ப நீ போறியா இல்லையா? என்னத்துக்கு விரட்டுற இப்படி? முறை மாப்பிள்ளைக்கு இல்லாத உருத்த ஊர்ல மத்தவனுக்கு இருக்கு. நீ எல்லாம் பாவாடை சட்டை போட்ட காலத்துல இருந்தே எப்படி நாமெல்லாம் ஒண்ணு மண்ணா இருந்தா? ஒரு வாட்டி காட்டுக்குள்ள விளையாட போகும்போது ஞாபகம் இருக்கா? நான் பாட்டுக்கு பட்டக்குன்னு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டேன். நீ பாட்டுக்கு அண்ணாந்து பார்த்து எனக்கு அந்த பழம் தான் வேணுன்ட்டு. எனக்கு ஒரே வெக்கமல்ல போச்சு. அப்புறம் நீ பக்கத்துல காட்டி அந்த புளியம்பழம்னு சொன்ன, நான் பறிச்சு கொடுத்தேன்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு பத்தியா நீயே? தாவணியை போட்டோன்னே ஏண்டி தடுப்பு சோறு போடுறீங்க? சாப்பிடு. அப்பா வந்துட்டாருனா? அப்பா வந்தா என்ன, அவருக்கு 2 பணியாரத்தை கொடுப்போம். ஜமீன்ல மாமா பார்க்காத. பொன்னரசி, ஐயோ அம்மா. ஆஹா, அத்தை வருதா? அது வாடிப்பட்டி மேளமாச்சே, வளைச்சு வளைச்சு வாசிக்குமே. எஸ் ஆயிராடே. என்னது இது? பணியார மாட்டை இருக்குது. இது ஏன் கீழே கிடக்கு? ஜமீன் வீட்டுல பணியாரம் கூட கீழே தான் கிடக்கும். ஐயோ, கோழி பேசுது. ராமநாராயணன் படத்துல குரங்கு போனே பேசும். இந்த வர புட்டிடா புட்டிடா. இந்த வர கோழி எப்ப 8 முழம் வெட்டி கட்டிச்சு? சேவலாமா, எடுபட்ட சேவல் இன்னைக்கு இங்க வந்துருச்சா? குழம்பு காய்ச்சிட வேண்டியதுதான். அடி அஞ்சல, உலக்க எடுத்துட்டு வாடி. உலக்கையா? சேவல் மரியா கத்துற? அம்மா, பஞ்சாரத்துக்குள்ள ஒரு சார பாம்பு பூந்துக்குச்சு, அடிச்சு கொள்ளு. என்ன உலக்கை எடுத்துக்கிட்டு ஒரு உரலை வந்து நிக்குது? எவ்வளவு அகலண்டா சாமி. 70 படமே காட்டாண்டா முதுகுல. என்ன விடுங்கடா அம்மா. ஐயோ, அத்தைக்காரிக்கிட்ட மாட்டிக்கிட்டே. வெளுத்துருவ வச்சு பாவி பயல. மாமா காப்பாத்துங்க மாமா. ஜமீன் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு எத்தனை வாரம் சொல்றது? ஏன் அவன் ஜமீன் பக்கம் வரக்கூடாது? அவனுக்கு என்ன உரிமை இல்லையா? என் சின்னத்தா பேரன் தானே, அவன் உடம்புல ஜமீன் ரத்தம் ஓடுது இல்ல? யாரு கொல்லப்புறமா உள்ள வந்தவன்? அந்த குள்ள கிழவி. அவன் மக வயத்து பேர உங்களுக்கு ஜமீன் ரத்தமா? இங்க இருங்க மாமா, என்ன பத்தி எது வேணாலும் சொல்லட்டும். பாட்டிய பத்தி ஏதாவது பேசினா பஞ்சாயத்து ஆயிரும். வாய மூட துப்புட்ட பையல. இந்த பாரு, உன் பாசத்தை எல்லாம் இவரோட வச்சுக்கோ. உன் பவுஸ் எல்லாம் என்கிட்ட காட்டாத. இனிமே வீட்டு பக்கம் வந்தா கைய கால உடைச்சு போடுவேன். எடுபட்ட பையல. போல அத்தை வேட்டி கட்ட போறீங்களா? வெச்சுக்க. அப்படி லாக் பண்ணுவோம். ஏன்டா இப்படி பொறுப்பு இல்லாம அலையற? எல்லாம் நாங்க பொறுப்பாத்தியா இருக்கோம். உங்க பையனை மட்டும் பட்டணத்துக்கு அனுப்பி கான்வென்ட்ல படிக்க வைப்பீங்க. எங்களை அப்படியே கிராமத்திலே திரிய விட்டீங்கல்ல. நானும் உன்னை பள்ளிக்கூடத்துல தானே சேர்த்தேன். சேர்த்தீங்க சரி, ஆனா வாத்தியார் வர மாட்டேன்ட்டார்ல. ஏன் வரல? தலையில இத்த தண்டி கல்ல கொண்டு அடிச்சா எந்த வாத்தியம் வருவான்? இதத்தான் பொறுப்பில்லாதனன்றது. டேய், சிங்கம்பட்டி ஜமீன்னா இந்த மாதிரி ரவுடித்தனம் எல்லாம் இருக்க கூடாது. வீரம் தான் இருக்கணும். எல்லாம் நாங்களும் வீரமாத்தே மீசைய அது வச்சிருக்கோம். நீயே சொல்லக்கூடாது, இந்த ஊர் சொல்லணும். ஊரு வீரம் சொல்ல வைக்கிறேன். நானும் வீரமான வந்தேன்னு எதுவுமே சொல்லாம கூட்டு போறியா? எங்களை எங்கப்பா கூட்டு போயிட்டு இருக்க? அங்க பாரு. எதுக்குப்பா வம்பல் தான் மடி கூட்டி வந்திருக்கிற? ஏன் வரக்கூடாதா? இவனுங்க சும்மாவே வம்பு வளர்ப்பானுங்களே. வம்பு வளர்த்தா நாம விட்டுருவோமாடா? டேய், இந்த ஊர்ல தான் வசிய மருந்து விக்கிற வஜ்ரவேலுன்னு ஒருத்தன் இருக்கேன். அவனையே நம்ம பார்க்க போறோம். எங்க அத்தை ஜமீனுக்குள்ள காலே வைக்க கூடாதுன்னு என்ன அவமானப்படுத்தினாள்டா. அவளுக்கு வசியத்தை வச்சு கோணல் மாணலா நடக்க வச்சா எப்படா இருக்கும்? யோசிச்சு பாருங்கடா. பாத்தியா, நாக்கு லெஃப்ட் வாங்கும் போது கை ரைட் வாங்குதுடா. எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு சிங்காரம். அதுக்கு தானே பிளான் போட்டது. என்னது எடக்கு மடக்கு டீ ஸ்டாலா?
உரிமையாளர் உருட்டு கட்ட உலகனாதானம்ல. வில்லங்க எதுக்கு வேற கடைக்கு போவோம். அட இருடா, ஆளுக்கு ஒரு டீயை போட்டு அந்த வஜ்ரவேல் விலாசத்தை விசாரிப்போம். யார் இவன் ஏன் பேரை சொல்றான்? ஏய், உனக்கு சவுண்ட் சர்வீஸ் வச்சு சொல்லுவாங்களா? தள்ளி உட்கார. ஏய், குடிக்கிற மாதிரி 3 டீயை போடுறா. குடிக்கிறதுக்கு டீ போடாம பின்ன கால் கழுவுறதுக்கு டீ போடுவாங்க. ஓ, உங்க ஊர்ல அந்த பழக்கமெல்லாம் இருக்காடா? எனக்கு மடக்கா பேசினா சுட தண்ணியை மோந்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஏய் இருப்பா, இரு. ஏய், மூடிட்டு டீயை போட்டு குடுறா. எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த பாத்தி இல்ல? ஏய், இந்தா. குடுறா. குழப்ப பாரு போ. இதுல முறப்பு. ஏண்டா இந்த வசியம் வைக்கிறானே வஜ்ரவேலு, அவன் வீடு உனக்கு தெரியுமாடா? அந்த வஜ்ரவேலை முன்ன பின்ன பாத்திருக்கியா? முன்ன பின்ன சைடுல எல்லாம் நாங்க பார்த்தவங்க தாண்டி. எங்க ஜமீன்ல வேலை பார்த்த பையன் அவன். வேலை பார்த்தானா? சாணி பொறுக்கி போட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு வாட்டி நெல்லை திருடி புட்டாட்டு அப்புன்னு அப்பி அப்படியே விரட்டி விட்டது. இந்த கிராமத்துல தான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான்னு கேள்வி. டேய், என்ன அவன் வைக்கல மட்டும் பிரிக்க மாட்டான்டா. ஆ. இப்ப ஒன்னையும் பிரிக்க போறான். என்னடா வஜ்ரவேலை பத்தி சொன்னா நீ சவுண்ட கூட்டுற? அந்த வஜ்ரவேலே நான் தான்டா. நீயா? எங்க போயிட்டான்? வேற கேட்டதுமே மறைஞ்சிட்டான். பாய வச்சு சும்மா இருக்க மாட்டியா பாசிங்காரம்? வசியம் பண்ற வச்சிரவேலுக்கிட்டே போய் வம்பளது இப்படியே. அத்தைக்கு வசியம் பண்ணுவேன்னு சொன்னேன், இனிமேல் சுசியம் தான் பண்ணுவேன். என்னாச்சுடா? ஐயோ, அந்த டீ கடைக்காரன் வேலையை காமிச்சிட்டான் போல இருக்கு. வயிறு அலசுதுப்பா. உனக்கு என்னாச்சுடா? எனக்கு வயித்துக்குள்ள உருட்டுதுப்பா. உனக்கு பொதுவா கைதானடா உருளும், இப்ப வயிறு உருள ஆரம்பிச்சிருச்சா? உடம்புனா இந்த சிங்கார மாதிரி சும்மா சிக்குன்னு வச்சிருக்கணும்டா. நெருப்பு துண்டை தின்னாலும் நீராவியா வெளியே விடணும், தெரியுமா? உனக்கு என்ன பாச்சு? அந்த டீ கடைக்காரன் எனக்கும் வச்சுட்டான் போல இருக்குதா. தாங்க முடியலடா. நெருப்பு துண்டு நீராவியா மாற முன்னாடி இந்த அப்படி போய் ஒதுங்குவோமா, இந்த அப்படி போவோமா, இந்த இப்படி உட்காருவோமா, இந்த அப்படி. ஏன்பா இந்த இடம் கொஞ்சம் தோதா இருக்குது, இங்க நான் சாத்திடுவோமா? எங்க சிங்காரம் கூட்டத்தை காணும்? ஏன்டா இதெல்லாம் டூரிங் கொட்டாயா கூட்டம் வர்றதுக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவன் டிவி முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க, நாம இங்க உட்காரலாம். உன் பக்கத்துலயே உட்காந்துக்கிறேன்பா. இந்தியா பூரா இந்த இயற்கை உரம் தாண்டா காப்பாத்திக்கிருக்கு. ஏண்டி காமாட்சி மக கந்தசாமியோட ஓடி போயிட்டாலாமே? என்னப்பா பொம்பளைங்களா வராங்க? விடுப்பா, கையில பாத்திரம் எல்லாம் வச்சிருக்காளுங்க, தண்ணி கிண்ணி எடுத்துட்டு போகல. நாம வேணா எழுந்திரிச்சிடலாமா? டேய், ட்ரெயின் வந்தாலே எந்திரிக்காதவங்கடாராங்க, இதுக்கா எந்திரிப்பாங்க? பேசாம இருறா. அங்க எங்க போற? இங்கேயே உட்காருவோம்டி. என்ன உட்கார்ந்துட்டாங்க? ஆம்பளைங்க யாராவது வந்துட போறாங்க. ஏய், இது பொம்பளைங்க ஒதுங்குற இடம். பொம்பளைங்க இடமாம்ல? ஐயோ, இதுக்கு கூட இந்த கிராமத்துல ஏரியா பிரிச்சிருக்காங்கடா. அதான் நான் இங்க வேணான்னு சொன்னேன், மீதிய வேணா ஊர்ல வச்சுக்கலாமா? ஏண்டா பார்சல் எடுத்துட்டு போற விஷயமாடா இது? பேசாம இருந்து தொலைடா. ஆமா, தாமரை எங்கடி காணா? இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவா, சேர்ந்தே போலாம்டி. 1 hour ஆகுமா? தாமரை வந்த பிறகு அப்புறம் வேற இருந்துட்டு போவாங்களாம்ல? ஐயோ, அவ்வளவெல்லாம் தாங்காதுடா, காஞ்சி கருவாடாயிரும். ஒன்னு செய்வோம்டா, தரையோட பொத்தன மாதிரி படுத்துக்கிட்டு தவந்தே போயிருவோம்டா. இங்க வர்றா முதல் மரியாதை ராதா, வயசாகி உட்கார்ந்துருக்கு. இங்கிட்டு எங்க போறானுங்க? சிங்காரம் தண்ணிய பாரு, கண்ணாடி மாதிரி இருக்கு. ஆமாடா, நம்ம ஊர்ல கூட இப்படி இல்லப்பா. மூஞ்சல தெரியுதப்பா. எது தெரிஞ்சா என்னடா, முதல்ல கழுவிட்டு கிளம்புவோம்டா. என்ன செய்யறானுங்க? ஏத்துங்கடா அட் டைம்ல. ஐயோ, குடிக்கிற தண்ணியில குண்டிய கழுவிட்டானுங்க. ஐயோ, குடிக்கிற தண்ணியில கழுவிட்டானுங்க. குடிக்கிற தண்ணியா? பாட்டி போட்டு விட்டுருக்கா. ஏய், ஓகே வருதடா. இப்படி போங்கடா. லெஃப்ட்ல போ, அதான் ரைட்டா இருக்கும். எப்படி இந்த ஊர்க்காரனை ஏமாத்தின பத்தி இல்ல, ஒரு பய பாக்கலடா. இந்த 10 ரூபா ஆஃப் ஆயிக்கிறியா? ஐயோ, லெப்ட் அணைச்சு நிப்பாட்டுங்கடா. அப்பாடா, தப்பிச்சிட்டோம்டா. என்னப்பா பின்னால தண்ணி சத்தம் கேக்குது? மாடு ஏதோ ஒண்ணுக்கு இருக்கு போல இருக்கு. காலமாடா பசுமாடா? மூதேவி பிரிச்சு வேணா பாரு. ஐ, யாரோ ஒரு அக்கா குளிக்குது.
பாத்தியாடா? ஐயோ 3 பேராடா? ஐயோ ஓடு நான் குளிக்கிறது பாத்துட்டானுங்க. இதோ இந்த பக்கம் தான் போறாங்க. புடிங்க ஓடுங்க. இது தலைவர் சில மாதிரி அங்கங்க நிறுத்தி வைக்கிறீங்களேடா. சிங்காரா என்னால முடியலப்பா. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. என்னோட கடைசி ஆயுதத்தை உபயோகப்படுத்தட்டுமா? ஏதாவது ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி எப்படியாச்சும் எங்களை காப்பாத்திருப்பா. காப்பாத்துறேன். பம்பிழுத்தான் பட்டி வாசிகளே வணக்கம். இதுக்கு மேல எங்களால ஓட முடியல. ஏன்னா அப்படி டிசைனா இந்த ஊரை கட்டி வச்சிருக்கீங்க. எங்கிட்டு முட்டினாலும் மெயின் ரோடு வரமாட்டேங்குது. அப்படியே நீங்க எங்களை விட்டுட்டாலும் இவன் இன்னும் 5 நிமிஷத்துல எங்களை காட்டி கொடுத்துருவா போல இருக்குது. அதனாலதான் நாங்களே சரண்டர் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டோம். எங்களை அடிங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். இது குடிநீர், இங்கு குத்த வைக்காதீர்கள்னு ஒரே ஒரு போர்டு எழுதி போட்டாயிரடா, நாசமா போற வைக்கலாம். அண்ணே என்ன பறந்து வர்ற? நீ வருது. அப்படியா? எங்க? என்னடா பொன்னரசி தோல் சுருங்கி ஆள் சுருங்கி கருத்து 6 அடி 3 அடி ஆயிருச்சு. ஏப்பா நல்லா பாருப்பா, அது உன் பாட்டி. பாட்டியா? என்ன பாட்டி தொங்க பையோட எங்க போயிட்டு வர்ற? தலைக்கறி பேராண்டி உனக்காகத்தான் வாங்கிட்டு வரேன். தலைக்கறியை வச்சு நாக்கு வலிக்கவா? வேற எதுவும் இல்லையா? உள்ளு ரெடியா இருக்குல்ல? ஓகே. ஆமா நீங்க எல்லாம் ஏன்டா அப்படி நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, பொன்னரசி கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகுற. அப்படி அதான் அப்படியே பிக்கப் பண்ணலாமான்னு நிக்கிறேன். அதுக்கு இவனை ஏன் கூட்டிட்டு வந்த? ஏன் இவனுக்கு என்ன? சவு முட்டாய் மாதிரி இழுவையா எடுத்து காரியத்தை கெடுத்துருவானடா. பாட்டி ஏய் நிறுத்துறா. பாத்தியா சங்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அங்க பாருப்பா. பாட்டி பொன்னரசி பொன்னரசி கொஞ்சம் நில்லுதாயி. என்ன முறமாமன் காத்துக்கிட்டு இருக்கேன், கண்டுக்காம போய்கிட்டு இருக்க. ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போலாம்ல? 1 2 3 4 பேசிட்டேன் போதுமா? என்ன பாட்டி நீ சொல்லி இந்த சிலிப்பிட்டு போறா? அட கொஞ்சம் பொருடா. ஆ. கிணத்து தண்ணி வெள்ளமா கொண்டு போயிட போது. அதெல்லாம் முந்தி பாட்டி. இப்பெல்லாம் பம்பு சட்டை போட்டு தூரு தெரியுற அளவுக்கு இறைச்சிடுறாங்க. ஐயோ என் பேத்தி என்னமோ ஆயிப்போச்சே. அதான் உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ எல்லாரும் வாங்கல, என் பேத்தி என்னமோ ஆயிப்போச்சே. ஐயோ எல்லாரும் வாங்கல. அட சிங்கரா வாடா. ஓடடா. ஐயோ வாயில நொறுங்கலுதே. பொன்னரசி உனக்கு என்னமா ஆச்சு? அட சிங்கரா வாயில நொறுங்கலுது என்னன்னு பாரா. ஐயோ வெளியிலக்குதே காக்காடி மாதிரி தெரியுது. காக்கா வலிப்பா? நல்லா தான வரும்போதே ஆச்சு. ஐயோ வலிப்பு வந்து எழுக்குதுமா. வலிப்பனே பொண்ணுக்கு வராதுங்க. ஐயோ பொன்னரசி என்ன மாச்சு உனக்கு? ஏக்கா மன்னிச்சுக்கோக்கா. வாயெல்லாம் நுரத்தல்லுது, கை கால்ல இழுத்துக்குது. வலிப்பு நோய்தாமா? ஐயோ இல்லங்க, அதெல்லாம் அவளுக்கு வராதுங்க. அவ பொன்னரசி இவளை யார் கல்யாணம் பண்ணிக்குவா? உங்க தாத்தா பண்ணுவான். தள்ளுங்க. அத்தை கொடுங்க. கையில கொடுங்க. இந்த பொன்னரசி புடிச்சுக்கம்மா இத. ஐயோ பொன்னரசி நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ பொன்னரசி குயிலுன்னு நினைச்சு நானு கூடு கட்டி கொண்டு வந்தேன். குயிலுமே பாடலையே கூடு இருந்து என்ன பண்ண. மயிலுன்னு நினைச்சு நானும் மாடம் கட்டி கொண்டு வந்தேன். மயிலுமே ஆடலையே மாடருந்து என்ன பண்ண. நான் இன்னும் வாங்கி வந்தேன் வாயை திறந்து கொல்லைக்கலையே. ஏண்டா நான் எவ்வளவு வருத்தத்தோட பாடிக்கிட்டு இருக்கேன். என்ன நாய் பூனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? உன் வருத்தத்துல 1/2 பாட்டில் காலி ஆயிருச்சே. அப்படி என்ன பாட்டி வருத்தம்? அந்த ஜெமினிக்குள்ள உன்னை அனுப்ப நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். அது நீ முடியாது இல்லடா. ஏன் கேட்டை புட்டி சீல் வச்சிட்டாங்களா? என்ன விவரம் கட்ட தானே பேசிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணுக்கு தான் காக்கா வலிப்பாச்சே. அந்த பொண்ணை உனக்கு எப்படி கட்டி வைக்கிறது? ஊர் உலகம் நம்பினதை நீ நம்பிட்டியே. கேணக்கிரிக்கியா இருக்கிய பாட்டி. அவளுக்கு காக்கா வலிப்பும் இல்ல, கொக்கு வலிப்பும் இல்ல. நான் தான் வசியம் வஜ்ரவேலு கிட்ட சூரணத்தை வாங்கி முண்டக்கண்ணங்கையில கொடுத்து கோயில் பிரசாதத்துல வச்சு அவளுக்கு கொடுக்க சொல்லிவிட்டேன். அவ இவ்வளோண்டு சாப்பிடுவான்னு பார்த்தா முழு பழத்தையும் உள்ள விட்டாளா. நடுத்தருவிலேயே விக்குன்னு இழுத்துக்கிட்டு படுத்து கிடந்துட்டா. அந்த உடம்புக்கு ஒரு ஒச்சமும் கிடையாது. அவளுக்கு காக்கா வலிப்புன்னு நினைச்சு ஒரு பய பொண்ணு கேட்க வரமாட்டான். ஆனா நாம கோளார கேட்போம்ல. அப்படியா சங்கதி? ஆமா. அடங்க அக்கா மக்கா அடரா மேலத்தை ஊதுரா நாதசுரத்தை. இது என்ன கூத்து? என்ன கர்மம்னே தெரியலையே.
ஏய் நிறுத்துங்கயா. என்னடா இதெல்லாம்? அது பூவு, இது பழம், இது மேளம், இது நாதஸ்வரம், இது பாட்டி, இது என் வேட்டி. இப்ப என்ன அதுக்கு? சரி வாங்க உள்ள போய் பேசலாம். நில்றாங்க. ஏய் கழுவி, என்ன உருப்படாதவங்க எல்லாம் ஒண்ணா சேர்த்து கூட்டு வந்திருக்க? இந்தப்பா, நாங்க ஒண்ணும் சும்மா இல்ல, எங்களுக்கு உரிமை இருக்கு. பொண்ணரிச்ச பொண்ணு கட்டு வந்திருக்கோம். இந்த பயலுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க வந்து பொண்ணு கேக்குற? ஒரு மாப்பிள்ளைக்கு என்ன தகுதி இருக்கணுமோ அது எங்களுக்கு கொஞ்சம் ஓவராத்தியா இருக்கு. நீங்க என்ன சவுண்ட குடுக்குறீங்க அத்தை? ஏய், விளையாட்டு பையன் சொந்தக்காரன்னு போனா போதுன்னு விட்டா கேன பையன் மாதிரி வந்து கலட்டா பண்ற. நாங்களே வேதனையில இருக்கோம். கிளம்புங்கடா எல்லாரும், போங்கடா. நாங்க ஏன் போகணும்? எங்களுக்கு ரெண்டுல ஒரு பதில சொல்லு. என் பேரனுக்கு அழகு இல்லையா, அந்த சொல்லே படிப்பு இல்லையா? படிப்பு எதுக்கு நோன்ற? அட நீ சும்மாடா. நான் சொல்றேன் உனக்கு என்ன குறை இருக்குன்னு. வேலை வெட்டி இல்லாதவன், உண்மைதான். ஊதாரி பையன், Correct. குடிகாரன், பாட்டி கூட தான் வீணா அடிக்குது. போனவன். போனா போயிட்டு போறேன் போ. போதுமா? போதும் போதும். யானை கட்டி தீனி போடுற வீடுறாது. என் பொண்ணுக்கு ஒருவேளை சோறு போட முடியுமா உன்னால? நாங்க இதுக்கு சோறெல்லாம் போடணும். அதான் டெய்லி யானைக்கே இவ்வளவு பெரிய உருண்டை உருட்டி வைக்கிறீங்கல்ல, அதுல கொஞ்சத்தை நான் தின்னுட்டு மீதியை என் பொண்டாட்டிக்கு ஊட்டி விட மாட்டேன். வீட்டோட மாப்பிள்ளையா வீரப்பா இருக்கிறவங்கல்ல நாங்க. தூ, மானங்கெட்ட பயல என்ன பேச்சு பேசுறான் பாருங்க. முதல்ல இவனை வெளியே துரத்து விடுங்க. எங்களை துரத்துறிய காக்கா வழி வந்த மகளை எவன் கட்டுவேன்? எவனாச்சும் கட்டிடுவானா விட்டுருவானா நானு? அதானே அப்படி சொல்றேன் சிங்கம். எல்லாம் இந்த சூனியக்காரி பண்ற வேண. இவள முதல்ல செருப்பு கட்டி அடிக்கணும். யாரு செருப்ப கழட்டி அடிக்கிறது? ஏய், இங்க நல்லா கேட்டுக்க. என் பாட்டி மேல ஒரு தூசி பட்டா கூட உக்காம கைங்க 10 தடவை உருளும்டா. ஏய், இதுக்கு மேல பேசினா உன் தலை உருளும். போடா இங்கிருந்து. அப்பா, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. என்னம்மா? நான் மாமாவே கட்டிக்கிறேன். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? நீ சும்மா இருமா. அப்பா, அவங்க சொல்றதுல என்னப்பா தப்பு இருக்கு? பழுப்பு வியாதி வந்தவனு என்ன யாருப்பா கல்யாணம் பண்ணிக்குவாங்க? அதையும் மீறி யாராவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை பூராவும் நான் குற்ற உணர்வோடு தான்ப்பா வாழணும். தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுல இருந்தே எனக்கு மாமா மேல என்ன அறியாமலே விருப்பம் இருந்திருக்குப்பா. ஆமாப்பா, அது இப்பதான் எனக்கே தெரியுதுப்பா. வேற இடத்துல என்ன கட்டி கொடுத்துறாதீங்கப்பா. அம்மாவையும் உங்களையும் பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுப்பா. ஏய், என்னங்க ஆச்சு உனக்கு? நான் மாமாவே கட்டிக்கிறேன்ப்பா. நான் இங்கதான்ப்பா இருப்பேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, வேணாம்ப்பா. ப்ளீஸ்ப்பா, நான் இங்க இருக்கேன். என்னங்க ஆச்சு இவளுக்கு? பைத்தியக்காரச்சி மாதிரி என்னென்னமோ பேசுறா. இவளா பேசலங்க. இந்த திருட்டு குடும்பம் சூனிய வச்சு அவன் மனச கலந்துருச்சுங்க. பொன்னரசி சொல்றதும் சரிதானே? ஐயோ, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? கிளவி, அவருக்கு சூனிய வச்சிட்டியா? அவரே ஒத்துட்டாரு, நீ என்னடி? ஆய மூடு. கொல்லப்புறமா வந்து குள்ள பிசாசு. யார் பிசாசு? பரபர பரபர இந்த குடும்பத்தை இப்படி நாசம் பண்றியே. ஏன் நாசம் பண்ண? சாக்கடி சந்தன ஒண்ணாக மாடி. நீ தான் சாக்கற. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? புங்கத தோல்ல தூக்கி வச்சு வளர்க்க வேண்டிய வயசுல என் ஒரே பையனை கான்வென்ட்ல படிக்க வைக்கிறேன்னு சொல்லி எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். என் மகளையும் பிரிய நான் தயாரா இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். என் பொண்ணுக்கு மாப்பிள்ள சிங்காரம் தான். வீட்டோட மாப்பிள்ள இருந்துட்டு போட்டுமே என்ன இப்போ? அப்படி சொல்லு மாமா. மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க பழகிக்க. அது ஏய், ஊட்டுக்கட வந்தக்கார. ஏய், அடற மூலத்தை. சிங்காரம் நிரூபிச்சிட்டே. ரகுநாத பூபதி, மாப்பிள்ளைக்கு இந்த மோதிரத்தை போடுப்பா. போடுப்பா. வாப்பா, மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடு. போடு. போடு மச்சான், போடுப்பா, போடு. போடுப்பா, நீதானே உரிமையான ஆளு, நீதானே மச்சனே. மலையாற போனாலும் மச்சான் தோண வேணும்ல. நீ போடுறியா இல்ல இருக்க மோதிரத்தை உருவுறியா? சும்மா தமாசு. எப்படி? என்ன 2 பவுன் தேரும்? வாங்க வாங்க, ஜமீன் சாப்பாடு நல்லா இருக்கும், சாப்பிட்டு தான் போகணும். ஜமீனுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டீங்க. மாமாக்குள்ள இடம் போடுறாரு. முருகா, பழனி ஆண்டவா, என்னுடைய கனவெல்லாம் நனவாயிருச்சு. கொடுங்க கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். 101 ரூபா மொக்க ராசு எழுதிக்கங்க. சரி மொக்க.
ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பி ஹாப்பி. டேய் நீ மட்டும் ஒதுக்குற. சும்மாடா கரக போறேன் கொண்டு அரமுடி செய்யணும். பாட்டி எனக்கு ஒரு அரைமுடி. டேய் உனக்கு செய்யணும்னா 1 கிலோ தங்க வேணும்டா. பதுக்கி இருடா. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. இந்தாங்க என்னது இது? என்னுடைய அன்பளிப்பு. பாட்டி இருந்து சாப்பிட்டு தான். ஏய் என்னடா இது? இலைய போடுங்க. இலைய போடுற உன் தலையில போடுவேன். எந்திரிச்சு போயா. குங்குமச்சம்பளை கொடுத்துட்டு குழச்சி அடிக்கலான்னு பாக்குறாங்க. கொஞ்சம் அடி வாங்கியிருக்குல்ல. என்ன இதை சொன்னா அது கோவம் வருது. என்ன சிங்காரம் மீசை இப்படி சின்னதா சுருங்கிருச்சு. பெருசா இருந்தா இருக்குன்னா அண்ணி அதான் கொஞ்சம் ஒதுக்கி விட்டேன். அன்னைக்கு இப்பவே சரண்டர் ஆரம்பிச்சிட்டியா? எல்லாரும் ஒரு நாள் ஆவறதானடா. என்ன சிங்காரம் எல்லா விளையாட்டுலயும் சேலஞ்ச் பண்ணி ஜெயிப்பிய. சீட்டாட்டத்துல ஜெயிச்சு பாரு. அட போடா இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட். அத பாப்பனா இத பாப்பனா. தெரியலன்னா தெரியலன்னு சொல்ற. ஏன்டா பம்முற? ஏய் என்னடா சிரிக்கிறீங்க? யாரு பம்முறா? நீதான்டா. எங்களுக்கு தெரியாத ஆட்டமா? போடுற ஆடுற. உட்காரு. ஏப்பா உனக்கு தான் சீட்டாட்டம் பழக்கமே இல்லையே, எதுக்கு போய் சிக்கிற? ஏய் எனக்கு முதராத்திரி கூட தான் பழக்கமே இல்லை. இந்த போகலையா தண்ணிக்குள்ள தப்புனா தாண்டி நீச்சல் கத்துக்க முடியும். விடுறா என்னன்னு பாத்துருவோம். ஏய் போடுங்கடா. என்னடா வச்சு சாப்பிட்டியா கல்யாண வீட்டுல? சாப்பிட்டாச்சு. மொய் எழுதுனேல்ல. அதெல்லாம் வீட்டுக்காரி பாத்துக்கிடுவா. அவ கறிக்கடைக்கார கூட பேசிக்கிட்டு இருந்தாளப்பா. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாளோ? எடுத்து போடுறா. என்ன சிங்காரம் ரம்மியா மங்காத்தாவா? ரம்யா யாரா வச்சு ராவெல்லாம் இழுத்துக்கிட்டு இருப்பா. மங்காத்தாவை போடு மல்லாக்க போட்டு அடிச்சுட்டு போறோம். அடிச்சு பாரு. பந்தயம் எவ்வளவு வச்சுக்கலாம்? எவ்வளவு கவர்ல வச்சிருக்காங்களோ அவ்வளவு. மொய்ப்பணம் வருது இல்ல. இந்தா வச்சுக்க 500. இந்தா இதையும் வச்சுக்க. என்ன 5 ரூபாய் வைக்கிற? 5 ரூபாயெல்லாம் ஏன் வச்சான்னு தெரியல. நீ வச்சியா? இருறா பாட்டி பையில இருந்து தெரியாம எடுத்துட்டு வர வேண்டாமா? இந்த 500. 1000. கட் பண்ண. பண்ணிட்டா போச்சு. இதெல்லாம் நாங்க பார்க்காமலே அடிப்போம்டா. எப்படி நம்ம நம்பரு இங்க பாரு. உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள. என்ன சிங்காரம் டவுசருக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்துருச்சு. வேற எங்கிட்ட வச்சிருக்கியா? டேய் பணியாரம் உன்ட்ட காசு இருக்காடா? 1.5 ரூபாய் இருக்குப்பா. 1.5 ரூபாய் வச்சு கட்டணம் கக்கூஸ் கூட போக முடியாதடா. என்ன சேலஞ்சு? அவ்வளவுதானா உன் பவர்? ஏய் பவரை பத்திலாம் இங்கே பேசாத. மோதிரதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா மச்சான் போட்ட மோதிரத்தை கலட்டி வச்சு விளையாடுவோம்ல. கட் பண்ணுவோம். நம்ம டெக்னிக்கை பாரு. கலக்கிட்டோம்ல. இப்ப நீ கட் பண்ணு. என்ன 5? ஏ உள்ள. ஏ வெளிய. ஏ உள்ள. இந்த வெளிய. ஏ பைய ரெடி பண்றா. பணம் வருது. அப்படி போடு. வேட்டி சட்டையை உருவுறதுக்குள்ள வெளியேறிடலாம்ப்பா. அவன் டவுசரை கலட்டாம நான் இன்னைக்கு கிளம்ப மாட்டேன்டா. மாப்ள யாரு? அத்தையா? வாங்க வாங்க. நம்ம பசங்க எல்லாருக்கும் டீ தண்ணி எடுத்துட்டு வாங்க போங்க. கொஞ்சம் சூடா. அறிவு கட்ட முண்டா மூதேவி முட்டாள். அத்தை உங்கள இல்ல மாப்ள. கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளைய உட்கார வச்சு சீட்டாட வச்சிட்டு இருக்க பரதேசி. நான் மாப்ள பொன்னரசி உங்களுக்காக காத்துட்டு இருக்கா. நீங்க போங்க. அதுக்கு இல்ல அத்தை, கொஞ்சத்தை விட்டுட்டேன். இன்னும் ஒரு வாட்டி ஒரு விளையாண்டோம்னா தடவை சொன்னா உனக்கெல்லாம் உரைக்காத. விளக்கு மாத்தால அடிச்சாதான் தெரியும். முண்டா முண்டா. நீங்க போங்க மாப்ள. இட மாதிரி திட்டி பிடிச்சேன். என்னடா சிங்காரம் எல்லாருக்கும் டீ தண்ணி கொடுக்க அடி சொன்னேன். செருப்பால வெட்டி பயல்களுக்கு டீ தண்ணியா? ஜமீன் வீட்டுக்குள்ள வந்து சீட்டு பாப்பா நடத்துறியா? பரதேசிகளா ஓடுங்கடா. இன்னைக்கு சீட்டாட்டத்துக்கு ஏதாவது சிக்குதான்னு பார்ப்போம். இதை எடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்களே. ஒன்னையும் காணமே. ஒன்று எல்லாத்தையும் மேலே தொங்க விட்டுறாங்க, இல்லாட்டி சைடில் சோகத்தில் மாட்டிடுறாங்க. ஏய் இது யார் ஃபோனு?
மாப்பிள்ளையோடது மாதிரி தெரியுதே. வெயிட்டா இருக்குது, கொண்டு போய் வச்சா ஒரு 100-200 கிடைக்கும் போல இருக்க. இதை பேசாம இன்னைக்கு ஆட்டையை போட்டுற வேண்டியதான். சொந்த பந்தத்துக்கு இல்லாததா? மாப்பிள்ள ஐயோ நான் இல்ல. என்னத்த காப்பி. காப்பியா? படக்குன்னு வந்தோடனே கிழக்கு நாய் போச்சு. மாப்பிள்ள நீ சாப்பிடுறியா? நான் கொஞ்சம் வெளியே போகணும். ஏன்டா இப்படி பேசுற? அம்மா இங்க என்னோட செல்போன் வச்சிருந்தேன் பாத்தீங்களா? இல்லையே. மாப்பிள்ளைக்கு இதே வேலை. சின்ன வயசுல இருந்தே இப்படித்தானே, எங்கேயாவது வச்சுட்டு எங்கேயாவது தேடும் அப்படி. இங்க வச்சிருந்த என் மொபைல காணோம், நீ பாத்தியா? என்ன சத்தம் இங்க? எதை வச்சீங்க? என்னத்தை காணோம்? ஏங்க அவன் செல்போன் இங்க வச்சிருந்தானா பாத்தீங்களா? இல்லையே, நான் காலையில இருந்து இங்க தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன், பார்க்கவே இல்லையே. அதானே மாமா, நான் தோப்பு வரைக்கும் போறேன், காப்பி சாப்பிடுறீங்களா? இல்ல நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள. இந்த வீட்ல எல்லாமே மிஸ்டரியா இருக்கு. டேய், ஒரு செல்போனுக்கு போய் ஏன்டா இப்படி கத்துற? அந்த செல்போன் விலை 20,000 ரூபாய், அதுவும் புது போன். 20,000-மா? உங்க 2 பேருக்கு ஏதாவது புரியுதா? மாப்பிள்ள எனக்கு புரிஞ்சு போச்சு. 20,000 ரூபாய் போனா அது. இதை போய் இவ்வளவு லேட்டா சொல்றேன். மாமா இதை மாட்டுக்கு ஊத்திருங்க, எனக்கு அவசரமா ஆத்து பக்கம். என்னப்பா இது? இங்க வச்சது எப்படி காணோம்? இல்லங்க, என்ன எங்க போறீங்க நீங்க? மாமா தோட்டத்துல காய் போடுறாங்களாம், பாக்க சொன்னாரு. போய் சொல்லாதீங்க. அந்த வெட்டி கும்பலோட சேர்ந்து சீட்டாட போறீங்கல்ல? கொஞ்ச நேரம் கூட உங்களால வீட்ல இருக்க முடியாதா? உள்ள போங்க. சிங்கத்தை கூண்டுல அடைச்சு வேடிக்கை பாக்குறீங்களாக்கு? சிக்க வச்சிருவாங்க உங்களுக்கு. ஏய் என்ன மாப்பிள்ள, செல்போன் காணாம போனதுக்குலாம் போலீஸ்க்கு போன் பண்ணிக்கிருக்க. நான் வேணா உனக்கு வேற வாங்கி தர்றேன். யாருக்கு போன் பண்றேன்னு இப்ப தெரியும். சரி பண்ணிக்க. என்ன இந்த நேரத்துல ஐஸ் வட்டிக்காரன் மணி அடிக்கிறான்? இவனுக்கு நேரங்காலமே தெரியாது. இல்லையா? எடியா? எது உள்ள இருக்கிறது எடு. என்னது? செல்போன் இதே. சொந்த வீட்ல திருடுறீ, உனக்கு வெக்கமால? ஃபைனான்ஸ் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு மாப்ள. என்னடா சொன்ன? யார் மேல கை வச்சு தெரியுமா உனக்கு? ஆஃப்டர் ரோட்ல திரியிற ஒரு பொறுக்கி மேல கை வச்ச. சில்ற பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். என்ன மாப்ள? சின்ன பையன் ஊரு சுத்துற ஒரு வெட்டி பையல கூட்டி வந்து வீட்ல உட்கார வச்சிருக்கீங்க. சரா டேய். ஏய் உட்றா மாப்ள இங்க வா. மாமா நீ கொஞ்சம் உள்ள போங்க. அத்த வேலையை பாருங்க. ஏய் உள்ள போடி. இங்க என்ன டிராமாவா காட்டுறாங்க? போ. ஏன்பா கிண்டி விட்டா தாம்பரம் தானே? கிண்டாம விட்டாலும் தாம்பரம் தான். போடா. நானே ஊர் பேர் தெரியாம முழிச்சுக்கிருக்கேன், என்கிட்ட வந்து கேட்டுக்கிறேன். ஏது இம்புட்டு போனோம்? உங்க அப்பங்கிட்ட இருந்து நவுட்டிட்டியா? அதெல்லாம் உங்க புத்தி. பாட்டி கொடுத்த பணம் வச்சுக்கோங்க. பாட்டி கொடுத்துச்சா? ஆமாங்க, அது சாக கிடக்கிறப்போ இந்த பணத்தை கொடுத்து என் பேரனுக்கு ஆத்திர அவசரத்துக்கு பணம் தேவைப்படும் போது இது கொடுன்னு சொல்லுச்சு. பாட்டி நீ உயிரோட இருக்கும்போது என் மேல உறுத்தா இருந்த. செத்ததுக்கு அப்புறமும் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கேன். இந்த மாதிரி உங்க ஆத்தா எப்பாவது பண்ணிருப்பாளா? இந்த பணம் பூரா எனக்கு தானே. எதுக்கு? திரும்ப சூதாடுறதுக்கா? நல்ல வேளை ஞாபகப்படுத்துனேன். வெளியில ஆட்டோக்காரங்க எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. போய் ஒரு சிட்டிங் போட்டேன்னு வையி, சிங்கம்பட்டியில விட்டதெல்லாம் இங்க பிடிச்சிருவேன். வரேன். இது பாருங்க, இப்படி எல்லாம் பண்ணீங்க நான் ரயில் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்குவேன். ஆத்தாடி எனக்கு கிதக்குங்குதே. நான் ஏண்டி அதெல்லாம் பண்ண போறேன்? இந்த பணத்தை வச்சு நான் என்னதான் பண்றது சொல்றேன். போய் 2000 ரூபாய் வாடகையில ஒரு வீட்டை பார்த்துட்டு வாங்க. 2000? அப்புறம் மீதி 8000 எது கொடுத்த? 5 மாசம் அட்வான்ஸ் கொடுக்க வேணாமா? ஓ ஆமா, அட்வான்ஸ் கொடுக்கணும்ல. நல்ல கோளாறு தாண்டி சொல்றேன். இங்கே 1 ஹவர்ல வீட்டோட வராட்டி செருப்பாலடி. இந்தாப்பா இது சைதாப்பட்டா தானே? இது என் தோல் பட்டடா, கையேடுறா கிறுக்கு போயில. இன்னும் அட்ரஸ் தான் சுத்திக்கிறியா? போடா போ. ஒரு மாதிரியா தான் திடுறாங்க. எதுக்கும் நீ கொஞ்சம் சூதானமாவே இரு. வேட்டி வீராச்சாமி. ஏ பிச்சைக்காரா, இந்த 1 ரூபாய் வச்சுக்கிட்டு ஓடி போய் அந்த வேட்டு வீராசாமியை கூட்டாடா. அச்சன் வச்சுக்கோ, செவுல பகிலு ஊதும். அப்படின்னா நான் தான் வேட்டு வீராசாமி. ஓ இதான் என் ஆபீஸ். பிரேக்ஃபாஸ்ட் துண்ண சொல்ல டிஸ்டர்ப் கொடுக்குற கைத. ஒக்கமாக்கா, இதுதான் உன் ஆபீஸா? அது சரி, என்னையா சைவ அசைவம்னு கறிக்கடை மாதிரி போட்டிருக்க? சிட்டியில இப்ப வீட்டெல்லாம் பிரிச்சுட்டானுங்க. கவுச்சு துண்டுறவங்களுக்கு ஒரு வீடு, கவுச்சு துண்ணாதவங்களுக்கு ஒரு வீடு. நீ எப்படி வச்சா நான்வெஜ்ஜா? நாங்கெல்லாம் விருந்துக்கு போன இடத்துல இலையில நள்ளி எலும்பு விழலன்னு வையேன், போட்டவன் விழா எலும்ப வெட்டுறா கோஷ்டிடா. சரி எனக்கு ஒரு 2000 ரூபாயில வீடு வத்தறியா? 2500ல ஒரு வீடுக்குது, ஓகேவா? ஏய் 2000க்கு மேல 1 ரூபானாலும் ஏன் பொண்டாட்டி என்னைய பிரிச்சு மேஞ்சிருவாள்ல. சோக்கா காட்டுறான் வா. மோண்டியா தொப்பார் நைனா ஊட்ட காட்டுறேன். ஊடு புச்சிச்சின்னு வச்சுக்கோ. புச்சிக்கிச்சா அப்படின்னா? ஊடு புச்சிச்சின்னு வச்சுக்கோ. 1 மாசம் கொடை கூலி துட்ட கமிஷனா வெட்டிடணும்.
டபாய்ச்சா மௌன பேஜாராயிடுவான் அம்மா. ஏய் அதெல்லாம் கோளாரா வச்சிருக்கோம்ல குடுத்துருவியா? ஏன்பா இந்த தமிழ் செம்மொழி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, ஆமா. அதை நான் இம்புட்டு நாளா நம்பலையா, இப்பத்தே நம்புறேன். கத்தா வச்சு சொல்றேன். கிழிஞ்ச வாயில இருந்து வந்துச்சே தமிழ், அதை வச்சுதான். எட்ரா வண்டிய 7:30 கூட்டாத. வா குந்து குந்து. என்ன குந்தோ என்ன சந்தோ. இந்த வீடு ஓகேவா? எம்புட்டு வாடகை 5000 ரூபா. இதெல்லாம் நமக்கு கட்டுப்படியாகுது. நவுத்து நவுத்து வண்டியை நவுத்து. என்ன படக்குன்னு வண்டி பஜாருக்கு வந்துருச்சு. அதான் நான் மெட்ராஸ் ரொம்ப தொலைவு போனோம். நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். நீ சாப்பிடுறியா? வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டோமாக்கு. வா. இது வேற பெருசே 2 ஸ்ட்ராங் டீ. சாங்க 2 டீ போட்டு கொடு. நான் அத்தியா பாத்து நிக்கிற வட துண்றியா? அதெல்லாம் வேணாம். போ வயிறு கடமுடான்னு சவுண்ட கொடுக்கும். எம்டி ஸ்டமக்ல டீ சாப்பிட கூடாதியா, உள்ள விடு. அப்படிங்கறியா? ஏ என்ன குடுத்துட்டு பிடுங்குதே. சும்மாரியா பைல இங்கிலீஷ் பேப்பர் எடு. இங்கிலீஷ் பேப்பரா? நீ ரொம்ப படிச்சவனா ஐயா? கொச்சல் பெரும் கொச்சல்யா. இங்கிலீஷ் பேப்பர் தான் குவாலிட்டி. இத அப்படி வச்சு மடிக்கி பிரஸ் பண்ணன்னு வெச்சுக்கோ, நல்ல எண்ணெய் உறிஞ்சும். ஓ ஆயில்லாம் உள்ள போச்சுன்னு வெச்சுக்கோ, கொலஸ்ட்ரால் பாடி டொல்த்தி ஆயிடும். இப்ப சாப்பிடு. சரி. நீ நாத்துக்கியா ஃபீல் ஆகுற? இல்லப்பு, நீ என் மேல காட்டுற பாசத்தை பார்க்கும் போது செத்து போற என் பாட்டியே நேரா நிக்க மாதிரி இருக்கப்பே. ஆயா அப்பிட்டாவ தான் செய்யும். அப்பிட்டுனா புட்டுக்கிறது. என்ன வேட்டே வைட்டு பாத்தியா அமிக்கிட்டுக்கிறா போலக்குது. சரி மாமே, ஸ்கூல் பக்கம் தானே போற. காலைல குழந்தைங்க நாஸ்தா துண்ல இத குத்துறியா? இந்தா என் குழந்தை கூட நாஸ்தா சொல்லுமா? இதுக்கு போய் ஃபீல் ஆகுறா? இந்தா 7 வடை கொண்டு போய் கொடு. லஞ்சுக்கு பிரியாணி போற குஜாலா போ. ஏப்பா ஸ்கூலுக்கு போற குழந்தைகளுக்கா கொடுத்து விடுற? ஆமா. கடையேடு வள்ளல் மாதிரி நீ வடையேடு வள்ளல் பா. அடிக்கடி ஃபீல் ஆகின்னு ஹெல்ப் பண்ண பல்ப் ஆயிடுற. உள்ள விடு சீக்கிரம், வீடு பார்க்கணும்ல. சோகுட்டியா யோனி தம்மடிப்பியா? கஞ்சாவே அடிப்பேன், இப்ப நிறுத்திட்டேன். ரொம்ப நல்லது. ஒரு பாக்கெட் சிகரெட் குடியா? சிகரெட் இங்க பிடிக்க கூடாதுப்பா, போலீஸ் பிடிச்சிரும். ஏ என்ன நீ கடைக்குள்ள கட்டுக்கட்டா வச்சு வித்துக்கு இருக்க? ஒன்னே பிடிக்காத போலீஸ் தான் குடிக்கிறீங்களா வந்து பிடிக்குதாக்கு? ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். நல்லா போட்டாங்கடா ரூல்ஸ். யோ கம்முனரியா, கணக்கு என்ன ஆச்சு? டீ, சிகரெட், காபி 105 ரூபா. கோல்டு பேலன்ஸ் எவ்வளோ? 500 ரூபா. 500 ஒரு 105 605. என்கிட்ட 5 ரூபாய்க்குது. 600 ரூபா எடுப்பா. ஏ என்ன என்கிட்ட போய் கேட்க? நீ தானே எனக்கு வாங்கி கொடுத்த. தோடா கமிஷன் தான் கழிச்சுக்கோப்பா. அப்ப சரி. இப்படி கோளாரா சொல்லணும்ல நம்ம கிட்ட. என்ன கலீஸ் பண்ற? ஏ என்ன வேணாமா? 2 ஒட்டிக்கிட்டு வந்துச்சுன்னா இந்தா இரியா. இவன் தானே என்கிட்ட கேட்டான், இவன்கிட்ட தான் கொடுப்பேன். அப்பதான் கணக்கு சரியா வரும். விவரக்காரங்கடா மதுரைக்காரங்க. யாரு கிட்ட? வா போலாம். கூட்டாண்டா வந்துட்டோம், இறங்கு. வந்துட்டமா? ஆமா. அடேங்க அப்பா, எத்தண்டி வீடு. ஏ இது ஜமீன் அரண்மனையில பாதி இருக்கும் போல இருக்கே. இதுக்கு 2000 ரொம்ப சல்லிசா இருக்கே. ஹலோ பாஸ், வீட்ல யாரு? அங்க எங்கயா போற? இங்க வாயா. வீட்டை பாக்கத்தேன். அந்தாண்ட போனையா? வா. அந்த பக்கமா? ஆமா ஆமா. ஏ என்னையா வாசல்ல இம்புட்டு தூக்கி வச்சிருக்கானே, எப்படி உள்ள வருது? ஜன்னலையா அது? போட்டேனா? வாயா. அடேங்க அப்பா, பெருசா தாயா கட்டிருக்காங்க. என்னையா வீடு அங்க இருக்கு, நீ சந்திர கூட்டு வர்ற? அப்படியே சோத்தாங்கை பக்கமா போனா வா. சோத்தாங்கை பக்கமா? ஆமா. எது? தாயா. இதா? ஆமா ஆமா. இங்க கொண்டு வந்து வாழையை நட்டு வச்சிருக்காங்க. எல்லாம் ஒரு வாஸ்து கொச்சத்தாயா. நல்லா வச்சாங்கடா வாஸ்து. அப்படியே பீச்சாங்கை பக்கமா வலிச்சின் வா. பீச்சாங்கையா? கையெல்லாம் வழுக்குத பேய். அப்ப நான் செருப்பை கைட்டு கையில மாட்டிக்கோ. செருப்பை வேற கையில எடுக்கணுமா? வாழை கொலை தள்ளிரு போல இருக்கேடா. வா 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 வா. இது என்ன? சீக்கிரம் வாயா. புரியலையேடா. ஐயோ 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 கால்ல ஏதோ கவுக்குறடா. ஒரு ஒண்ணு வேணாமா? வா. இப்ப எங்க போணும்? நான் அங்க போணும். இப்ப ஷார்ட் ரூட். ஷார்ட் ரூட்டா? அப்ப இது வீடு இல்லையா? இது இல்லையா? டேய் மூதேங்களா, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு? அதான் போயின்கிறான்ல, சும்மா குயின்கிறா. மூஞ்சா பாரு. ஏறி குதிச்சதும் இல்லாம எழுத்து வேற பேசுறியா? பொறுக்கி பயல. என்ன பாஸ், மூஞ்சில சோத்த கொண்டு அடிக்கிறா? இன்னைக்கு என்ன வெண்டைக்காய் சாம்பாரா? ஏய் யார் தெரியுமில வந்திருக்கிறது? சிங்கம்பட்டி ஜமீனுமா. என் கண்ணு முன்னாடியே ஒரு ஆம்பளை பையில மூஞ்சில சோத்த கொண்டு அடிக்கிறிய, மறுவாதி இல்ல உனக்கு? உனக்கு என்னடா மரியாதை? போறம்போக்கு. பாரு அம்மிக்கல்லு பறக்கும். என்னையா கிண்ணத்தால பாயிண்ட்லயே அடிக்கிறா? இன்னைக்கு அது கிண்ணம், அன்னைக்கு அண்டா. வா. ஓ அண்டா ஆண்டாளுங்கிறது இவதானா? இவளேதான். அட பாவிகளா, ரூட்ட மாத்திட்டீங்கடா. இறங்க பாத்து. சப்ப கலட்ற போது
என்னடா ஸ்கூல் போலையா ஏய் கஸ்மாலா காலங்காத்தால குடிச்சு வந்து படுத்துங்கறியா முனிமா வாங்கிட்டு வரேன்பா நைட் வரேன் மூஞ்ச பத்தியா ஏகா ஐயா ஏகா வணக்கங்க ஆ பாட்டி இட்டாந்துருக்கேன் பாத்துக்கப்பா இவங்க தான் ஹவுஸ் ஓனரு அதான் ஹவுஸ் ரெண்டும் பழசா இருக்கு. என்ன இது மாடு கட்டுற கொட்டாயை போய் வீடுங்கிறீங்க? ஐயா நீ குடுக்குற 2000 துட்டுக்கு இது பத்தாது வந்துட்டாரு தோர. என்ன வா இவ்வளவு பெருசா நீளுதே? பேர் அகிலாண்டமா? அடச்சி ஊட்ட முதல்ல சுத்தி பாரு போ. உன்னை சுத்தி பார்க்க ஒரு நாள் ஆகும் போல இருக்கு. ஏய் வெள்ளத்தோல பார்த்தா நூல் விடுவிய வேலைய பாரு. புது வீடு வலது கால வச்சு உள்ள வா நைனா. வலது கால் வேற வைக்கிறாங்க. மெர்சலாவாத நான் கபாலி கலிலியே வா. ஆமா நான் கடவுளாடா நீ? இங்க எல்லாருமே கடவுள் தான்டா. வா வா நம்ம போர்ஷனுக்கு போலாம். இதுல போர்ஷன் வேறயாடா? ஆமா. ஏய் சின்னமணி எத்தனை தபா சொல்லிருக்கேன் இன்சைட்ல அவுட் சைட் போக கூடாதுன்னு. ஐயா எப்பவும் பேஜார்தா. இதுதான் சின்ன மணியாடா? வா வா ஊட்ட பார்க்கலாம். தபார் நல்லா ஊட்ட பாத்துக்கோண்ணா. இத்த கண்டுக்கணியா இத்தான் பாத்ரூம், அந்தாண்ட பாய போட்டினா பெட்ரூம், இந்தாண்ட அடுப்ப வச்சுனா கிச்சனு, இந்தாண்ட குத்த வச்சா அது கக்கூசா? ஹாய் நமிதா. புச்சா குடுத்துன வந்துக்கறாங்களா? நான் நமிதா ரெக்ஸோனா சோப்பா வாசனை சும்மா கும்முன்னு தூக்குதே. ஐயா ஐயே ஏய் என்ன இது? பாத்ரூம்னு சொன்ன படக்குன்னு பாதி நிர்வாணமா ஒரு பொம்பளை அங்கிருந்து எட்டி பாக்குது. அது வீட்டு பாத்ரூம். நீ குடி வருஷல நீ ஒரு தபா எட்டி பாத்துக்கோ. தூ மாத்தி மாத்தி பாக்குறதுக்கு எதனா பாத்ரூமா பயாஸ்கோப்பாடா? எனக்கு இந்த வீடு பிடிக்கல. பஸ் இந்த மாதிரி பெருச்சாளி பொந்தல எவையா குடி இருப்பான்? சரோஜாக்கா சப்ப மேட்ரத்துக்கு உள்ள பர்சாவர ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாட்ட. கையா வைக்க ஏண்டா என் ஊட்ட பார்த்தா பெருச்சாளி பொந்துன்னு சொல்ற? என்ன நீ ரொம்ப சவுண்ட குடுக்குற? எங்களுக்கு வீடு பிடிக்கலன்னா சொல்லிட்டோம்ல, கிளம்புறேன். நில்றா 1000 ரூபாய் துட்ட வச்சுட்டு போ. ஏய் கையாடு, நாங்க இதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்? இந்த ஊட்ட சுத்தி பாத்தில? ஆமா பெரிய திருமண நாய்க்கர் மகால் மாதிரி தூண் தூணா வச்சு கட்டி வச்சிருக்க. இதுல சுத்தி வர பாக்குறாங்க. ரூபா கொடுக்காட்டி என்ன பண்ணுவ நீ? போலீஸ் கையில புடிச்சு கொடுப்பேன். போலீஸ் ஆட்டா? நாங்கெல்லாம் ஜெயிலே பிறந்தவங்க தெரியும்ல. ஆமா என்னன்னு சொல்லி பிடிச்சு கொடுப்ப? என்னன்னு சொல்லியா? என்னடா இது? நைனா இது வேற ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் கண்டுக்கிறியா? மெயின் பிக்சரா? பாத்தியா என்ன ரேப்பிங் பண்ணிட்டேன்னு போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுப்பேன். ரேப்பா? ஏண்டா புரோக்கர் பிளான் பண்ணி பண்றதாடா இதெல்லாம்? சரோஜாக்கா ஆல்ரெடி மோசமான பார்ட்டி. 3 மாசம் முழுகாம கீது. வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீதான் நைனான்னு சொல்லிடும். பேசாம கேக்குற அமௌண்ட்டை கொடுத்துட்டு குன்சா எஸ்கேப் ஆற வையப்பார். இப்படி பணிவா கேட்டா ஜமீன் கொடுக்கும்டா. நாங்கெல்லாம் ஈர மனசுக்காரங்கடா. இந்த துட்ட முதலையா கொடுத்திருந்தா ஒரு ஜாக்கெட்டாவது மிச்சமா இருக்கும். 1000 ரூபாய் தானே? ஆமா இந்த வச்சுக்கு. அப்ப நான் வரட்டுமா? நைனா என்ன 1000 ரூபாய் ரூல் இருக்கு கண்டுக்கிறியா? வேணாண்டா 2000க்கே ஜாக்கெட்டு கிழியுது. இதுல 1000 வேறையா? சூப்பரா எனக்கு லேடி கெட்ட போட்டு விட்டு வீட்டு ஓனர்னு என்ன ஏமாத்துறீங்களாடா? நல்லா குடுக்குறாங்கடா சவுண்டு. தம்பி மேலூர் போறதுக்கு எந்த வண்டி ஏறணும்? மேல வண்டி ஏறினாலே அடுத்து மேலூர் தான். போய்யா உங்ககிட்ட கேட்டேன். சின்ன பசங்களுக்கே வேலையை காணும். இவங்க இன்னும் டிக்கெட் எடுக்காம சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரமா? என்னங்க வீடு பிடிச்சிங்களா? பைத்தியம் பிடிக்காது ஒண்ணுதான் பாக்கி. அங்க ஒரு புரோக்கர் என்னை கூட்டு போய் 5000 6000 8000 வீடுலாம் காட்டினா அப்படி கடைசியில கமிஷன் அது இதுன்னு 2000 ரூபாய் புடிங்கிட்டு விட்டாமா. மீதி 8000 எண்ணிக்கை 2000 ரூபாய் போச்சா? என்னங்க இன்னும் நீங்க ஏமாளியாவே இருக்கீங்க? யாரு நாங்க ஏமாளியா? உன் புருஷன் உசாரடி. அதுக்கு தான் நானே என் சொந்த முயற்சியில ஒரு வீடு ஒண்ணு பார்த்து வச்சிருக்கேன் தெரியுமா? நிஜமாவா? ஆமா சொல்றேன் கேளு. நான் பார்த்து வச்சிருக்கிற வீடு வெள்ளைக்காரன் கட்டின பில்டிங்கு. உங்க ஜமீன் அரமனையில கூட ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஒரே கக்கூஸ்தேன். ஆனா நான் பார்த்திருக்க வீட்டுல ஆம்பளைக்கு தனியா பொம்பளைக்கு தனியா செப்பரேட்டா கட்டி விட்டுருக்காங்க. அது மட்டுமா, மேல 5 அடிக்கு ஒரு ஃபேன் சுத்திக்கு இருக்கு. 10 அடிக்கு ஒரு டிவி வச்சிருக்காங்க. ஏன் குடிக்கிற தண்ணியில கூட கோல்டு வாட்டருக்கு தனி ஹாட் வாட்டருக்கு தனின்னு பிரிச்சு மேஞ்சிருக்காங்க. இவ்வளவு ஏன் ராத்திரியும் பகலும் பக்கத்திலேயே காவலுக்கு துப்பாக்கி ஏந்திர போலீஸ் இருக்குது. எவ்வளவு சேஃப்டி! இவ்வளவு வசதியா? வாடகை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமேங்க. ஒன்னும் அதிகம் இல்ல. உனக்கு 3 ரூபாய் எனக்கு 3 ரூபாய் மொத்தம் 6 ரூபாய்க்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்தா போதும். என்ன சொல்றீங்க? புரியலையா?
நான் வீடுன்னு சொன்னது இந்த ரயில்வே ஸ்டேஷனை தான். இங்கேயே அப்படியே பட்டறைய போட்டுருவோமா? நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு சிக்கல் இருக்கு. உங்களுக்கு பரவாயில்லையா? என்ன சிக்கல்? கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்ன ஒரு மாதிரி நோங்குறாங்க? என்ன கேட்டா அங்க போய் கேளுங்க. ஐயே, இது முதலுக்கே மோசமாச்சே. இப்ப போய் நான் எஸ் ஆகிட்டு வரேன் அவங்கள. வர்றேன்டி, வர்றேன். என்ன பாஸ், உங்க ட்ரெயின் வரலையா? உனக்கு தெரிஞ்சிட்டு இருக்குதா? ஆமா. செம்ம ஐட்டம். எங்கிருந்து தள்ளிட்டு வந்த? தள்ளிட்டு வந்தனா? அதான்டா என்னைய தள்ளிட்டு வந்திருக்கு. எந்த ஊருப்பா? பழனி மலை அடிவாரம். நாட்டு கட்டை சும்மா நச்சுன்னு இருக்கும். ஆமா, என்ன ரேட்டு? ரேட்டா நீ தான் பார்த்து சொல்ல. ஒரு 100-150 இருக்குமா? அவ்வளவுதானா? அந்த ரேஞ்சுக்கெல்லாம் அது வராது. ஏன்? ஏன்னா ஏற்கனவே அது எனக்கு செட் ஆயிடுச்சுடா. ஜஸ்ட் மிஸ். செம பீஸ். பீஸா? அதை விட 2 அழகான நல்ல பீஸ் இருக்குது, பாக்குறீங்களா? கூப்பிடு கூப்பிடு. மேடம், இங்க கொஞ்சம் வர்றது. என்னங்க இது? பீஸ்னு சொல்லிட்டு பீஸியே கூப்பிடுறீங்க? நான் பீஸின்னு தான்டா சொன்னேன். உங்க காதுல பீஸ்னு விழுந்துருக்கு. என்ன பிரச்சனைங்க? நான் என் பொண்டாட்டிக்கு இங்க இருந்து சிக்னல் கொடுத்துட்டு இருக்கேன். இங்க பாத்துட்டு இருக்கீங்களா நீங்க? இப்பெல்லாம் வேடிக்கை பார்க்கறதே உங்களுக்கு வேலையா போச்சு இல்ல? போலீஸ் நல்லாதான் வேலை பார்க்குது. அப்புறம் அப்படி சொல்றாங்க? பிரதர் வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தியாக்கும். ஏன் உனக்கும் பிகர் வேணுமா? அதான் பக்கத்துலயே ஒரு ஆட்டுக்களை நிப்பாட்டி வச்சிருக்கேன். என் பொண்டாட்டி சார். அப்படியா? வணக்கம் சிஸ்டர். இருக்கட்டுங்க, நாங்களும் பொழப்புக்காக தான் ஊர்ல இருந்து வந்திருக்கோம். அப்படியா? நீங்க 5000 ரூபாய் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஆமா. அது எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க சார். 1 மாச வாடகைய உங்களுக்கு கமிஷனா கொடுத்துறோம். ஆமா, நீங்க எல்லாம் யாரு? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? குனியம்பட்டியில இருந்து வர்றோம். குனியம்பட்டியா? நான் சிங்கம்பட்டி சிங்கம்டா. என்னைய போய் வீட்டு புரோக்கர் வேலை பார்க்க சொல்றீங்க? போட போட போட. அவர் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? அவன் என்ன புரோக்கர் வேலை பார்க்க சொல்றாடி. அந்த தொழில எந்த தப்பும் இல்ல. நேர்மையா உண்மையா வேலை செஞ்சா எந்த தொழிலையும் முன்னுக்கு வரலாம். இப்ப நீ என்னதான் செய்ய சொல்ற நீ? இவங்களுக்கு ஒரு வீட்டை காமிச்சு கமிஷனை வாங்குங்க. அப்படியா? சரி, அவ சொன்னா நான் செய்வேன்ப்பா. ஓகே சார். ஓகே. வர்றியா? காட்டுட்டுமா அத? இந்த அண்டாவை ஊட்டிக்கிட்டு வா. என்ன குரல வசத்துது? சார் போங்க சார். வா 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 நன்றிமா. வா. உள்ள பாத்தீங்களா எப்படி வீடு? செமத்தியா காட்டுனீங்க. சிங்காரம், வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன். பேசினபடி 1 மாசம் வாடகை கமிஷன். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரட்டுமா? இந்த பக்கம் இருந்த ரோட்ட காங்கலையே. ஏய், நீ இப்படி வாடி. டேய் அப்பா, இப்பதான் ரோடே தெரியுது. நீங்க போங்க. ஐயோ, என்ன டச் பண்ணிட்டாருங்க. குத்திடுவேன், வாடி. அம்மா அப்பா விளையாட்டு விளையாடலாமா செல்லம். புதுசா குடுத்துன வந்துக்கிறீங்களா? ஆமா. உங்களை பார்த்தா அஜித் மாதிரியே இருக்குது. அப்படியா? உன் பர்சன் எங்கிட்டு இருக்கு? போங்க, நல்லா படுறாங்கடா வெக்க. டடா, பின்னாடி இருந்து பார்க்க ஒரு மார்க்கமா தான் இருக்கா. பொன்னரசி. என்னங்க? ஒண்ணும் இல்ல, ஏதோ நீ கொடுத்த ஐடியாவில் நானும் கொஞ்சம் சொந்தமா சம்பாதிச்சு ஒரு வீட்டை பிடிச்சி அட்வான்ஸை கொடுத்து பாலையும் காய்ச்சியாச்சு. பாக்கி பணம் 2000 ரூபாய் பத்திரமா பாக்கெட்லயே இருக்குது. இன்னைக்கு நைட்டு பஸ்ஸை பிடிச்சோம்னு வச்சுக்கேன், நாளை காலையில சிங்கம்பட்டி போய் மாமா அத்தைய பார்த்து நம்ம சந்தோஷத்தை பங்கு போட்டு வந்துடலாமா? அங்கெல்லாம் இப்ப போக கூடாது. வேற எப்போ போலாங்குற? எதை எப்ப எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுபடி நீங்க செஞ்சா போதும். சரி. இனிமேல் இந்த சிங்கம்பட்டிங்கிற பேரே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த கூட்டாளிங்களை நினைக்கிறது, அவங்களுக்கு போன் பண்றது, இந்த வேலையை கூட வச்சுக்க கூடாது. வச்சுக்கிட்டா என்ன அடி பண்ணுவ? வச்சுக்கிட்டா என் மேல மண்ணெண்ணெய ஊத்தி கொளுத்திக்கிட்டு செத்துருவேன். மண்ணெண்ணெய் விக்கிற விலையில என்ன பேச்சு பேசுறா? ரேஷன் கார்டு இருக்கிறவனுக்கே கிடைக்க மாட்டேங்குது. நாம இப்பதான் இந்த ஊருக்கு புதுசா குடி வந்திருக்கிறோம். இனிமே அதை வாங்கி வேண்டாமா? பயமுறுத்தாத. இனிமே நீ என்ன சொல்றியோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். ஓகேயா? ஓகே ஓகே. புதிங்கல்ல இருந்து கும்முன்னு இருக்குது. அப்புறம் என்ன? இல்ல, உன் பங்குக்கு நீ பாலை காய்ச்சிட்ட, என் பங்குக்கு நான் பாயோட வந்துட்டேன். நம்ம பங்குக்கு ஏதாவது மூச்சு விடக்கூடாது. என்ன பொன்னரசி இப்படி சொல்ற? முதல்ல உன் வயிற்றுல என் வாரிசு வளர்ந்துச்சு. அதைத்தான் நீ அபார்சன் பண்ணி கழிச்சு விட்ட. அவனுக்கு ஒரு தம்பியாவது பிறக்க வேண்டாமா? அப்புறம் எப்படி நம்ம வம்ச விருத்தி அவருக்கு? அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வருங்க, அப்ப நானே சொல்லுவேன். அது வரைக்கும் நான் வாயில விரல வச்சுக்கிட்டு வராண்டால படுக்க வேண்டியதான். அது பக்கத்து வீட்டு வேலைக்காரி தானே அவ. ஒழுங்கு மரியாதையா 4 வீட்டுக்கு போய் நீங்க பிச்சை எடுக்கணுமா? இல்லைங்க, வீட்டு புரோக்கர் வேலையை பாருங்க. போங்க. போறேன், இப்பவே ஆரம்பிக்கிறேன்.
இவ்விடம் வீடுகள் மனைவிகள் வாங்க விற்க வீடு மனை வாங்க விற்க அணுகவும் பழைய ஜமீன் கட்டடத்தில் பிரித்தெடுத்த பர்மா தேக்கு இவ்விடம் உள்ளது. அடி.